பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பரிசுத்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 5ஆம் ஞாயிறு, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 29ஆம் கீர்த்தனையை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனையின் 29. இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் தூய தூய தேவனே, மேராஜாவே எங்கள் நாதனே, ஆற்றி தேற்றி துணையாவுமானீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதலும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதனே, இளையாற்றி தேற்றி காத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். இன்னல் துன்பம் யாவும் போக்க வல்லோரே, பலனீந்து வளர்க்கரம் பிடித்தீரே, ஆவியாத்மா சரீரமும் படைத்தீரே, சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சேத்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சேத்தம் யாவும் என்றும் அழிப்பீரே, சொந்தமாக ஆற்று என்னை ஆட்கொள்ளும், சரணம் சரணம் சரணம். இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளையில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கண்கள் காணவும், சுகத்தோடும் பலத்தோடும் இந்த ஆராதனையிலே நாங்கள் இணைந்து பங்கு பெறவும் எங்களை அழைத்து வந்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம் கர்த்தாவே. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட சுகத்தோடும் பலத்தோடும் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை புகழ்ந்து பாடவும், உடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், நிறைவாக நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஒன்றிணைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கிருபையினாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி கடந்த வாரம் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்தீர். குறிப்பாக இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீர் எங்களை பாதுகாத்தீர். கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சோர்வுகளை நாங்கள் காணுகின்ற நேரங்களிலெல்லாம் நீர் எங்களை தேற்றினீர். கவலைப்பட்ட நேரங்களிலெல்லாம் எங்களை கரம் பிடித்து தூக்கினீர். சுகையினப்பட்ட நேரங்களிலெல்லாம் அருமருந்தாகிய உம்முடைய இரத்தத்தை கொண்டு நீர் எங்களை சுகப்படுத்தினீர். அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கூட கர்த்தாவே, விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உம்முடைய கர்த்தாவே சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட விசேஷ விதமாக இந்த நாளினுடைய சத்தியத்தை எங்கள் மத்தியில் கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியில் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாகவே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட, இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராய் அவரை மறைத்த இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் யாரண்டை போவோம் சுவாமி? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஜெயம் கொடுக்கிறவர் நீராயிருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கலந்து கொள்ள நீர் கிருபை செய்தல்லும். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 27ஆம் சங்கீதம் 7 முதல் 14 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் முறைமுறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 27ஆம் சங்கீதம் 7 முதல் 14 வரை. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்ததால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் இப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 115ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை 115. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, பணிந்து மன்றாடு. சீலமுடர் பாதம் பாடி கொண்டாடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு.
சீரான நித்திய ஜீவனை நாடு, ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மன்னுயிர் தாய் மறித்தாரே, மனு மைந்தரென நாமம் வைத்திருந்தாரே, வைத்திருந்தாரே. உன் சிருஷ்டியாரை உதயத்திலே, உன் சிருஷ்டியாரை உதயத்திலே உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு, தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்ல கேட்ட ஆறுதல் பேயுடன் போருக்கு நில்லு, போருக்கு நில்லு. ஜீவகிரீடம் சிரசிலாடிய, ஜீவகிரீடம் சிரசிலாடிய. சிந்தனை செய்மனு வேலனை பணிய, மனுவேலனை பணிய. காலமே தேவனை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்களேன் மனதார, என்றார் மனதார. பரலோக செல்வாமா அவர்க்கு பாடேக்கோ, பரலோக செல்வாம் அவர்க்கு பாடேக்கோ. பாகியமெல்லாம் பறந்து ஜோடிக்கோ, பறந்து ஜோடிக்கோ. காலமே தேவனை தேடு. வேலையுனக்கு கை கூட சத்ய வேலன் கிருபை வரத்தை மன்றாட, வரத்தை மன்றாட. காலை தேடுவாரேடாய் கண்டடைவாரே, காலை தேடுவாரேடாய் கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு. தமிழ் இசை வழிபாடு. தமிழ் இசை வழிபாட்டுக்கான ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். என்னை படைத்தார், என்னை மீட்டார், என்னை புனிதனாக்குகிறார். மணக்கினிய காத்தரவ மலரடியை சீரம் சூடி தினை பொழுதும் மறவாதே, தினம் தினமும் ஸ்தோத்தரிப்பே. இனி துதியே
வாரீரென்னோடவரை வாழ்த்திடவே போற்றிடவே பாரீரே பாரன் கருணை பகந்திடுமின் திருநாமம் சேரும் காரன் செஞ்சவன் அவசெயலை சேர்ந்தே தாரேனோ வாந்தானங்கள் தந்தையிலோ மேற்கவர்க்கே படிமீதில் பாவிகட்கு பேரிரக்கம் பாலிக்கோ முடிவில்லா கருணையுள்ளா மூற்று நல்லவரென்றே அடிதானுதே ருசித்திடுமேன் காத்தனாவான் மேல் மனதை படிவித்தோள் பாக்கியனே மரணருளை அடைகுவனே ஆதிபரன் சுதனாவி அகிலமெங்கும் புகழ் பரவோ ஜோதிபரன் சுடமகிமை சோப்பேற்றே உயர்ந்திடுக ஆதியிலும் இப்போதும் அவனியெங்கும் மேற்போதும் நீதிபர நிவர் மகிமை நீடூழி நிலை பெறவே. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, இறங்கோ. கிறிஸ்துவே இறங்கோ, கிறிஸ்துவே கிறிஸ்துவே இறங்கோ, இறங்கோ. சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெரும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னத பரனோ கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக
கடவுளின் பிரியமதே என்றென்றும் நிசாரமானிடமேல் துலங்க. துதிக்கிறோமோமாய் வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உமை வாரசே. தோத்திரம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. சுதனே இறங்கும் புவியோர் கடமை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேளும் பரன்மல தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே. நித்ய பிதாவே மகிமையில் நீரே நிமலாவியோர் ஆளுகிறீரே. நிதமே ஆச்சனையே உன்னத நேயரு காச்சனையே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நாதே பாராபரனே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நன்மைகளை ஆயத்தம் செய்திருக்கிற கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அன்பு கொள்ளவோ, நாங்கள் விரும்பக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குறுதிகளை பின்பற்றி கொள்ளவோ, உமது அன்பினுடைய ஆர்வத்தை எங்களுடைய இருதயத்திலே ஏவி எழுப்பல வேண்டுமென்று உமோடும் பரிசுத்த ஆவியோடு என்றென்னைக்கு தீர்த்தரசல எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 5வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள். எரேமியா 16:14 முதல் 21 வசனங்கள். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே,
புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன், என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 முடிய. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 15 முடிய. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுவார். கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்தபடி அந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 5ஆவது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். பின்பு இயேசு கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்த படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்தவர்களுக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் என்பது.
பிராமணி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பாடலாக பாடி அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். உலகவானம் செய்தாலும் ஓபெர் சர்வ வல்லவராய் இலகும் அருளாம் தந்தையாம் எம்பிரானை நான் நம்புகிறேன். அவர் ஒரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலன் கர்த்தனுமாய் தவறிலேசு கிறிஸ்துவையோ சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி அருளதனால் படிமேல் கண்ணி மறியிடமாய் குருவாய் நரரவதாரமதாய் உதித்தாரெனவோ நம்புகிறேன். பொந்து பிலாத்ததிபதினாலும் புகழறு பாடுகளை ஏற்று உந்தும் சிலுவையில் அறையுண்டு உயிர் விட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றே உயிரோடு எழுந்தார் எனவோ நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளே சர்வ வல்ல பரனான எந்தை தன் வல வாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்த ஆவியை நம்புகிறேன். பரிசுத்த மாபுது சபையோ பரிசுத்தர்களே ஐக்கியமோ பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவமன்னிப்புடனெனவோ மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவோ ஓவானேத்திய ஜீவனுமே உளதெனவும் யான் நம்புகிறேன். நாம் பாடலாக பாடி அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணமட்ட நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமருவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை எது? கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து பாராட்டிய நன்மையான ஈவுகளுக்காக, சரீரத்தில் கொடுத்திருக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடியவர்களுக்காக, திரும்ப நாட்களை ஆசரிக்கக்கூடிய மக்களுக்காக நாம் கர்த்தருடைய பாதத்தடியே நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் செய்வோம்.
கீர்த்தனையிலே முதலாவது கீர்த்தனையிலே ஒரு சில சரணங்களை நாம் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று என்கின்ற முதலாவது கீர்த்தனையிலே ஒரு சில கலதினங்களை பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும், போற்றும் கிருபையினால் முடிசூட்டும். ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும், போற்றும் கிருபையினால் முடிசூட்டும். எனதாத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே, இதயமே உள்ளமே என் மனமே. எனதாத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தோடும் அது கிருபை அண்டியவன் வந்திருக்கின்றோம். இம்மட்டுமாய் எங்களுக்கு உதவி செய்த ஆஸ்வத்த ஆண்டவர், ஏறிருக்கக்கூடிய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை வழி நடத்தக்கூடிய ஆண்டவர், உமக்கு கொடான கொடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் அக்னிதாமே இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமணமானவர்களுக்காக, குடும்பஸ்தர்களுக்காக, வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நிறைவான ஆஸ்வத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்தலும். விசேஷமாக வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக அருமை சகோதரர் தன்ராஜ் அவளுக்காக, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சுகத்துக்காக, ஆண்டவர் அக்னிதாமே அவருடைய வாழ்க்கையிலே நீ பாராட்டின நன்மையான ஈவுகளுக்காக, அருமையான அவருடைய துணைவியார் நவநீத அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசுவாத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுத்து, ஆண்டவர் அக்னிதாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான மருந்துகளையும் மாற்றி ஔஷதமாக மாற்றி அந்த அருமையான குடும்பத்தை பாதுகாக்கணுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான சகோதரர் டேனியல் தங்கப்பிராசன் அவர்களுக்காகவும் நேசகுமாரி அமர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அக்னிதாமே தொடர்ந்து பாதுகாத்து வயதான காலங்களிலே நீர் அவளுக்கு உற்ற துணைவராக பாதுகாவலராக இருந்து வழி நடத்தணுமா கேட்கிறோம். அதே போலவே அருமையான சகோதரர் பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவனையும் சுகத்தை பலத்தை கொடுத்து ஆண்டவராக இந்த கிருபையிலே வாழ்வதற்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக வெளிநாட்டிலே தனது மகனோடு வசிக்கும் போது நிறைவான ஆஸ்வாதை பெற்று வழி நடத்த உதவி செய்தலும். அருமையான சகோதரர் டாக்டர் கனகராஜுக்காக, அவருடைய அருமையான துணைவியார் ஜேஎன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் ஜீவன் சுகபலத்தை கொடுத்து அடிக்கடி பலவிடம் படும்போது ஆண்டவராக நீதாமே உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வழியக்கூடிய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தலும். அருமையான ரெவரண்ட் சாம் ஐயாசாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சரீரத்தை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பள்ளிக்கூடத்தை நிர்வகிக்கும் போது ஆண்டவராக நீதாமே எல்லா விதமான சகலமான ஞானத்தினாலும் அவளை வழிநடத்தணும் கேட்கிறோம். அவருடைய துணைவியாருக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக டாக்டர் ஜெயபாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் ஜீவன சுகத்தை பலத்தை கொடுத்து பலவீனப்பட்ட நேரங்களில் உங்கள் கிருபை தாங்கட்டும். எங்களுடைய ஆன்லைனிலே பார்க்கக்கூடிய வயதான மக்களுக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக கிருபையினுடைய ஆஸ்வாதம் அவளை வழி நடத்தட்டும். அதே போலவே குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக சச்சிதானந்தம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மனைவிக்கு கால்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும். அவருடைய அருமையான மகளையும் பேரப்பிள்ளையும் அது கத்தில் ஒப்பிடுகிறோம். ஞானத்தினாலும் புத்தி கூறும் பலத்தினாலும் இடைக்கட்டி படிப்பதற்கு நல்ல ஞானத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். அதே போலவே அருமையான டாக்டர் கிறிஸ்டபல்
திவ்யாக்கா வேண்டிக் கொள்கிறோம். அருமையான அவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதியும். அதே போலவே சாம் பிரார்த்தனாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான குழந்தைகளை நீர் கொடுத்து அந்த குழந்தைகள் உமக்கேற்ற சிற்றையில் வளர்க்கப்படுவதற்கு ஏற்ற காலத்திலே அதனுடைய காலங்களை செய்வதற்கு உமது கிருபை தாங்க வேண்டுமாய் கேட்கின்றோம். அதே போலவே ஜோன் சில்வியா பிரேமலூது சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் அனிதாமே அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு எந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த காரியங்களுக்காக நீர் அந்த ஜபங்களை ஏறெடுத்து அங்கீகரிக்க வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே ஜிடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கி போடும். ஆண்டவர் நீதாமே சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உருவாக்க வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே ஆண்டவர் நீதாமே வயதான மக்களுக்காக சரீரத்தில் பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆன்லைனில் பார்க்கக்கூடிய அருமையான வயதான மக்கள், சிக்கா இருக்கக்கூடியவர்கள், கேன்சர் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அது கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நீதாமே அருமையான தாயார் ராஜகுமாரி விமலநாதுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதமாக மாற்றும். அதே போலவே அருமையான அம்மா மங்களம் வில்லியன்ஸ்க்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். அருமையான சகோதரி லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அறுவை சிகிச்சை இல்லாமல் பரிபூர்ணமான சுகத்தை மருந்துகளின் மூலமாக நான் பெற்றுக்கொள்வேன், எங்களுக்காக ஜெபிக்குங்கள் என்று சொன்ன அந்த அருமையான சகோதரிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரி நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் கொடுத்துக்கூடிய சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துவோம். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவராக உமக்கென்று ஊழியம் செய்யும் போது வரக்கூடிய எல்லா விதமான சோதனை வெற்றி பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வின்சன் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்வோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவர் நீதாமே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே அருமையான சகோதரர் ஆல்பர்ட் சாலமோன் சிஎம்சி வெள்ளூரில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஆண்டவராக ஆஸ்வத்திரை கரம் அவரோடு கூட இருந்து மீண்டுமாக குடும்பத்துக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட தகப்பனாக அவரை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை நம்ம கற்றுக் ஒப்படைக்கிறோம். ஆண்டவராக நிறைவான ஆஸ்வாத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தி பாதுகாக்க வேண்டுமாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 22ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். கீர்த்தனை எண் 22. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியை உமிழதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமிய உமிழதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. நாயடியே கடை தேருவம் என்பதில் அம்மா
சேர்த்துக்கவென்றே துணையாயினை கவுனிலையா அரசே பற்றுகிலே என்னை பற்றிய பற்றுவிடா அரசே உன்னையெல்லாம் எனக்கார் துணையாருறவே தாயே தந்தை நம குரு சம்பத்து நட்பெனையோ நீயே பெறுவாய் கதிவேலை நின்னயங்காய் என்றிகளும் உலகோடெனக்கென்னுரிமை ஆயே உன்னையெல்லாம் எனக்கார் துணையாருறவே வித்தேரி சுழலோ ஜெகபை பிடித்து பவத்தே செத்தே உன்னருளால் பிழைத்தோருவது ஜென்மதாய் எத்தோ சங்கடயும் உருதென்றும் இறங்குவென்று அத்தா உன்னையெல்லாம் எனக்கார் துணையாருறவே துபா செந்தையிலே மாலை தீட்டிய துவினையோ தப்பாதே வெளியா நடு நாடனை தாங்கிக் கொள்ள எப்பாருயவென்றே அனுகூலமெடுத்த எங்கள் அப்பா உன்னையெல்லாம் எனக்கார் துணையாருறவே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய அருளுரை பகுதியை ஒருமுறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். பின்பு இயேசு கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி இயேசுவினிடத்தில் நெருங்கினார்கள். அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினால் அது சீமோனுடையதாக இருந்தது. அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுகளை உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதுக்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படகிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுருவைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாராக யாக்கோபும் யோவான் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார்கள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற இளைஞர் நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சிருக்கே தேவரே. எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்த மக்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய முதல் 5 ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி அழைப்பு கொடுக்கின்றார், விருந்துக்கு அழைப்பு, ஊழியத்துக்கு அழைப்பு, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தான் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இந்த சம்பவத்தில் ஒரு ஆள் மிஸ்ஸிங். யாருன்னு சொன்னால் அந்திரேயா அங்கே இல்லை. அந்திரேயா அங்கே இல்லை. பேதுருனுடைய சகோதரன் அங்கே இல்லை. த ஜோசிப்பியஸ் கவர்னர் ஆஃப் கலிலி, அவர் காலத்தில் சரித்திரம் சொல்லுகிறது ஏறத்தாழ 330 போட்ஸ் அங்கே இருந்துச்சான். அந்த கணேசரத் கடற்கரையில் 330 போட்ஸ் இருந்தது. பாலஸ்தீனர்களுடைய மிக முக்கியமான உணவு, இப்போது தமிழ்நாட்டில் முக்கியமான உணவுன்னு சொன்னால் இட்லி, சாம்பார், தோசை, சாம்பார். இப்போ பாலஸ்தீனியருடைய முக்கியமான உணவு என்னன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா. லூக்கா 11:11 அதே சம்பவம் தான் சொல்கிறார், மீன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30லேருந்து 34 வசனத்தை கேட்டால் அப்பமும் மீன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனத்தில் பொரித்த மீனும் தேனும். யோவான் 21 முதல் 14 வசனத்தில் வாசித்தா அப்பமும் மீனும். இந்த பாலஸ்தீனியர்கள் மிக முக்கியமாக உறவை ஒரு விதமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இட்லி சாம்பார். இட்லியில் சாம்பாரை தொட்டு சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் சாம்பாரில் இட்லியை ஊற்றி அதை அப்படியே பெரட்டி சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஒருவேளை இப்படி இருக்கு, என்னடா இப்படி சாப்பிட்றாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வந்து பாருங்கள், சென்னையில் இட்லி சாம்பார் ஃபேமஸ். இப்போ இட்லி சாம்பார் போனதை போய் இப்போது சாம்பாரும் வடையும். ஒரு தடவை என்னை ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். ஐயா, இங்கே ரச இட்லி நல்லா இருக்கும்,
என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ரசத்தில் இந்த வடையை போட்டு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்பத்தூரில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன் ஒரு ஹோட்டலில். இப்படி விதவிதமாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இந்த மீன் என்பது மிக முக்கியமான ஒரு உணவு. இப்போது இங்கே பார்க்கும்போது கெனெசரேத் கடல் என்று சொல்லக்கூடிய கடல். ஒருவேளை இப்போ நம்ம கேட்கலாம், ஏங்க கடல் சொல்றீங்க, எத்தனை கடலுங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டா மெரினா கடற்கரை, பிரசன்ட் நகர் கடற்கரை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அடையார் கடற்கரை, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கோவளம், மகாபலிபுரம். ஆனால் ஒரே கடல் தான். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பெயர்கள் வழங்கப்படுகிறது. அதனால் கெனெசரேத் கடல், திபேரியா கடல், கலிலேயா கடல் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பெயர்கள் வழங்கப்படுகிறது. இந்த கலிலேயா கடலில் தான் ஏசாமி நடந்து போனார். இன்றைக்கும் யாராவது ஃபாரினுக்கு போனாக்கா அந்த கலிலேயா கடல்லையே மீனை பொரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுலாம் வந்து நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. இந்த மீன் சாப்பாட்டில் அதுக்கு தான் அது சொல்ல வந்தேன். யாராவது இந்த மீனுக்கு தேன் வச்சு சாப்பிட்ருக்காங்களா? பொரிச்ச மீனும் தேனும் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு உணவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த தேனும் அந்த மீனும் தான் கொடுத்தார். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, சாப்பிட்டு சொல்லுங்க. மீனை பொரிச்சு தேனில் தொட்டு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்க. இந்த கலிலேய கடல் ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் உள்ளது. இது ஏறத்தாழ 25 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் உள்ளது. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இயேசு கேட்ட உடனே பேதுரு படகை கொடுத்தார். கேட்டோன்னே கொடுத்துட்டார். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, உங்ககிட்ட வண்டி இருக்குன்னு வச்சுக்கோ. ஏதோ ஒரு வண்டி, 2 வீலர் இருக்குது. அது பெரிய வண்டியோ சின்ன வண்டியோ. திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, இல்லைன்னா வண்டி மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தினால ஓடலை. திடீர்னு ஒருத்தர்கிட்ட போய் உங்கள் வண்டி கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால், உங்களை முன்ன பின்ன யாருன்னே தெரியாமல் நீங்கள் கேட்குற வண்டியை கொடுத்துருவாங்களா? அதாவது பரவாயில்ல. நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காருக்குள்ளே ஒருத்தர் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் காரை தள்ளுறியானா, யார் வீட்டு காரில் யார் ஏறி உட்காந்துன்னு யாரை வச்சு தள்ள சொல்கிற? அதை போல் பேதனுடைய படகுல இயேசு கிறிஸ்து ஏறி உட்காந்துக்கிட்டு படகு கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்கிறார். இயேசு கேட்ட உடனே பேதுரு படகை கொடுத்தார்ல, இயேசு பேதுருக்கு திருப்பி மீனை கொடுத்தார். இவர் படகை கொடுத்தாரு, அவர் மீனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து யார் இடத்துல எதையும் இலவசமா வாங்கினதே இல்லை. பேதுரு எப்படி மீன் பிடித்தார் என்பது அல்ல, பேதுரு எப்படி எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் சென்றார் என்பதுதான் இங்க மிக முக்கியமான காரியம். கீழ்ப்படிதல், எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்கு பின் செல்வது. இப்போ ஒரு சில காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகின்றோம். உழைப்பவர்களை இயேசு அழைக்கின்றார். இன்னைக்கு நம்ம சொல்ல, நானே தான் இப்போ பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். எல்லா வேலையும் எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ், எங்கள் ஹெட்மாஸ்டர், எங்கள் பிரின்சிபல், எங்களுடைய மேம் எங்கிட்டே தான் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் வேலை செய்கிறவங்ககிட்ட தான் வேலையை கொடுப்பாங்க. உழைப்பவர்களை தான் இயேசு அழைக்கின்றார். 2வது, ஆழத்துக்கு செல்ல உங்களை அழைக்கின்றார். 3வது, மனிதரை பிடிப்பதற்கு இயேசு அழைக்கின்றார். லூக்கா 5:2 5வது வசனம் பார்த்தா, உழைக்கிற மக்களை அதிகம் கடவுள் விரும்புகின்றார். 2 பிரிவு மக்கள் உண்டு. உழைக்க பிறந்தவர்கள், உழைக்க வைக்க பிறந்தவர்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலாக உட்கார்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மற்றவர்களெல்லாம் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்க உழைக்க வைக்க பிறந்தவர்கள்.
மற்றவங்களை வேலை வாங்குறதுல அவங்களுக்கு திறமை, எல்லாருக்கும் அந்த திறமை எல்லாம் வராது. ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் எல்லா வேலையும் தங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு அவங்களே வேலை செய்வாங்க. உழைக்கும் போது தான் அழைப்பு பிறக்கின்றது. மோசே யாத்ராகமம் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்தா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தலைவனாய் இருக்கும்படி மோசேயை கர்த்தர் அழைக்கிறார், வாப்பா. அவன் தூங்கிட்டு இருக்கும் போது இல்லை, அவன் வேலை வெட்டி இல்லாம உட்காந்து கதை பேசிட்டு இருக்கும்போது இல்லை, உழைக்கும் போது. கிதியோன் நியாயாதிபதி புத்தகம் 6வது அதிகாரத்தில் வாசித்தா, கோதுமையை போரடிக்கும் போது, களைகளெல்லாம் எடுத்து போரடிக்கும் போது, அப்போதான் கிதியோனை அழைக்கின்றார், நியாயாதிபதியாக நீ வா. மோசேயை தலைவனாக அழைத்தவர் கிதியோனை நியாயாதிபதி அழைக்கின்றார். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ராஜாவாக அழைக்கின்றார். ஆமோஸ் அத்திப்பழங்களை பொறுக்கி கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசியா இருக்கும்படி அழைக்கின்றார். புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல உழைக்கும் இடம் தேடி சென்று இயேசு இவர்களை அழைக்கின்றார். இப்போ இங்க நம்ம பார்த்தோம் சொன்னா, வாட் தே வேர், அவர்கள் எங்கே இருந்தார்கள்? வசனம் 2 சொல்கிறது, படகுகளிலே வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஏன்? இப்போ போயிட்டு வந்தாங்களே, போயிட்டு வந்ததுல நிறைய தேவையில்லாத பொருட்கள், பாசிகள், செடி கொடிகள், தேவையில்லாத காரியங்களெல்லாம் இருக்கும். சில இடத்துல கிழிஞ்சிருக்கும். இதெல்லாம் பழுது பார்த்து சரி செய்து கொண்டிருந்தார்கள். படகு வைத்து வேலைகளை வாங்கக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்துல இந்த சகோதரர்கள் இருக்கின்றார்கள். படகு வைத்து மீன் பிடிக்கும் தொழில சகோதரர்களாக இருந்து செயல்படக்கூடியவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42வது வசனத்துல, முன்பே இவர்களுக்கு இயேசுவை பற்றி கொஞ்சம் தெரியும். 2வது காரியத்தை பார்த்தோம்னா, வாட் தே வேர் டூயிங், எங்கே இருந்தார்கள், இப்போ அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். மீன் கிடைக்காததுனால அலசி கொண்டிருந்தார்கள். மீன் கிடைச்சிருந்தா வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க, மீன்களை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிருப்பாங்க. 3வது காரியம், ஹவு ஜீசஸ் கால் தெம், எப்படி இயேசு அவளை அழைத்தார். 4வது வசனத்தை வாசித்தா, வசனம் சொல்லுகிறது, ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்கள். அப்பதான் அவர் சொல்றார், ஐயா ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டோம். 5வது வசனம் சொல்லுது, முதல்ல ஐயான்னு சொன்னவர் 8வது வசனத்துல கடைசியில ஆண்டவரே என்று சொல்லுகின்றார். வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். 8வது வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே. இப்படி ஆங்கில வேத புத்தகத்தில் வாசா, டிபார்ட் ஃப்ரம் மீ ஓ லார்ட், என்னை விட்டு தூர போங்க ஆண்டவரே, என்னை விட்டு கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் சொல்லுகின்றார்? முதலாவது இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆழத்துக்கு சென்று போடும்படியாக கட்டளை கொடுக்கின்றார். ஆழத்துக்கு சென்று போடுங்கள். இப்போ ஆழத்துக்கு சென்று போட்டா என்ன கிடைக்கும்? வேண்டாதவைகளும் கிடைக்கும், தேவையில்லாதவைகளும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போறோம்னு சொன்னா யாரும் ஆழத்துக்கு போறது இல்லை. போனா கூட போகாத, ரொம்ப தூரம் போகாத, ரொம்ப தூரம் போகாத, கரையில நில்லு என்று சொல்லுவோம். ஏன் இயேசு அங்க போக சொன்னார்? ஆபத்தை சந்திக்க கூடிய தைரியத்தை கொண்டவர்களாக நீ மாற வேண்டும். நீ ஆழத்துக்கு போகணும்னு சொன்னா ஆபத்தை சந்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். 3வது காரியம் சொல்லுகிறது, உங்களுடைய போக்கையும் எண்ணத்தையும் மாற்றும்படி கூறுகின்றார். சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஏங்க, எனக்கு மீன் பிடிக்க தெரியாதா? மீன் எப்படி பிடிக்கணும்னு தெரியாதா? நான் மீன்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சின்னதுலேருந்து மீன் பிடிக்க கற்றுக்கொண்ட நீங்க இன்னைக்கு அதே தான் இன்னைக்கு சொல்றோம். கற்றுக் கொடுக்கும் ஆண்டவர்.
எப்படி மீன் பிடிக்கணும், எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறியே, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை, உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய கடமைகளை மாற்றிக்கொள். இன்னைக்கு அப்படியே மாறுறதுனால தான் நிறைய காரியங்கள் இருக்கு. ஒன்று சொல்லட்டுமா? உங்களுடைய வயதானங்க காலத்துலலாம் வீட்டில் 2 கல் இருக்கும். ஒன்று ஆட்டுக்கல், ஒன்று அம்மிக்கல். ஆட்டுக்கல்ல குழவி சுத்தம், அதை குழவியில் சுற்றுவாங்க, கையில் தள்ளுவாங்க. இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி மாறிடுச்சு? குழவி அப்படியே தான் இருக்கும், கல் சுத்தம், கிரைண்டர். ரைட்டா? ஸ்ட்ராட்டஜி மாறிடுச்சு. அந்த காலத்தில் சூடாக ஒரு காபி கொடு, இப்பெல்லாம் ஐஸ் காஃபி கொடு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு மேலேருந்து கீழே இப்படி தொங்கும். இப்பெல்லாம் பாருங்க, ஏன் உங்கள் கோயிலெல்லாம் கூட பாருங்களேன், விளக்கெல்லாம் இப்படி மேலே பார்க்கும், வானத்துக்கு அடிக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். எப்படி மீன் பிடிக்கணும், என்ன காரியத்தை செய்யணும், எப்படி செய்யணும். முதலாவது ஆழத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்கின்றார். 2வது அங்கே போகும்படியான தைரியத்தை கொடுக்கின்றார். 3வது காரியம், உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்று சொல்கிறார். ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்தா இங்க ஏறத்தாழ இந்த 11 வசனத்துல அநேக இடங்களில் இந்த டி எண்டிங், ஆர்எஸ்டி சொல்றோம்ல, இந்த டி எண்டிங் நிறைய உண்டு. கணேசரத், புட், சாட், தாட், போட், புட், அவுட், லெட், நைட், காட், தட், அட், டோன்ட் அப்படின்னு சொல்ல அந்த டி எண்டிங் நிறையா வரும். அது வீட்டில் உட்காந்து நீங்கள் விளையாட்டு போல் உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முதலாவது ஆழத்துக்கு செல்லும்படியாக கற்றுக்கொள்ளுங்கள், ஆபத்தை சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள், அனைவரையும் இணைத்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கு பின் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். 5 காரியங்கள் இந்த சம்பவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். ஆழத்துக்கு போகாம நீ மீன் பிடிக்க முடியாது. ஆபத்தை சந்திக்காம நீ மீன் பிடிக்க முடியாது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ மீன் பிடிக்க முடியாது. அனைவரையும் இணைத்து செயல்படாமல் நீ மீன் பிடிக்க முடியாது. இப்படி நீ செய்தா என்று சொன்னா இயேசுக்கு நீ பின் செல்ல முடியும். இதை தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, எல்லாம் நானே செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இணைத்து, அனைவரும் இணைந்து செயல்படுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். 4வது காரியம், வாட் ஜீசஸ் ஆஃபர்ட் தெம். இயேசு அவளுக்கு என்ன கொடுத்தார்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறோம், நான் கோயிலுக்கெல்லாம் வரேன், கோயிலில் பங்கு பெறுறேன், கோயிலில் காணிக்க கொடுக்குறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், என்ன எனக்கு லாபம்? எப்பயோ ஒரு நாள் மோட்சத்துக்கு போக போகிறோன்னு சொல்கிறீங்க. யாரும் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன், மோட்சம் இப்படி தான் இருந்ததுன்னு யாரும் சொன்னதும் இல்லை, யாரும் போய் பார்த்ததும் இல்லை. எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இயேசு சொல்கின்றார், இயேசு அவளுக்கு கொடுத்தது, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். முதலிலே மிஷனரி பணி செய்தவர், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் என்று சொல்கிறார் இயேசு. ஏன்? இன்னைக்கு நம்ம கூட வீட்டில் நிறைய மீன் தொட்டியெல்லாம் வச்சு மீன் வளர்க்குறோம், இல்லைன்னா அக்யூரியத்தில் போய் மீன்களெல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய மீனெல்லாம் பார்க்குறோம். துபாயிலெல்லாம் பெரிய அக்யூரியம் இருக்குது, சிங்கப்பூரில் பெருசாக இருக்குது. அங்கெல்லாம் போய் அந்த மீன்களை பார்க்குறோமே, மீன் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த மீன் என்ன செய்கிறோம்? உயிரோடு இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சு சாகடிச்சு அதை பொரிச்சு தின்றோம். உன்னை மீன் பிடிக்கிறோன்னா மாற்றுவேன்னு சொன்னா, இறந்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தில் இறந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பிடிச்சு அவங்களுக்கு நித்திய ஜீவனை வழங்குவதற்காக தான் சொல்கிறாரு. உன்னை மீன் பிடிக்கிறவனாய் மாற்ற மாட்டேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனை மாற்றி மிஷனரி பணிகளை செய்ய என்று சொல்கிறான். 2 விதமான வலைகளை நாம் இங்க பார்க்கிறோம். ஒன்று பேதுருவிடத்தில் இருந்த வலை, இன்னொன்று இயேசுவினிடத்தில் இருந்த வலை.
பேதுனிடத்தில் இருந்த வலை மீன் பிடிக்கும் வலை, இயேசுனிடத்தில் இருந்த வலை மனுஷரை பிடிக்கும் வலை. இந்த வலையில மாட்டினவங்க நிறைய பேர். இயேசுனுடைய வலையில பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் விழுந்து போனாங்க. இயேசுனுடைய வலையில சமாரியா பெண் விழுந்து போனா. கதரேன நாட்டு லேகியோன் கல்லறையில இருக்கும்போது அவன் அதில் பிடிப்பட்டான். இப்படி அந்த வலையில அநேகர் மாட்டிக்கொண்டார். இன்று இயேசு உன்னையும் மனிதர்களை பிடிப்பதற்காக அழைக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, சிறு பிள்ளை என்று சொல்லாத. நான் போய் எங்கெங்க ஊழியம் செய்ய முடியும்? இயேசு என்னை அழைக்கட்டும், நான் பெரிய மனுஷன் ஆகி அதுக்கப்புறம் நான் சின்ன பையன் சொல்லாதே. யாத்ரா புத்தகம் 4ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தா, திக்குவாயன் என்று சொல்லாத. உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் இன்னைக்கும் என் கூட இருக்கக்கூடிய பிளேமேட்ஸ், சண்டே ஸ்கூல் பிளேமேட்ஸ் எல்லாரும் கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பேச தெரியாது. தமிழ் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை எனக்கு உச்சரிக்க தெரியாது. அது சொன்னாலுமே வேற மாதிரி வரும். அதனால என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. இன்னும் கேட்க போனால் எங்கள் அப்பா தான் சண்டே ஸ்கூல் இன்சார்ஜ், பிசி இன்சார்ஜ். அவருடைய பையன் சொல்லிட்டு என்னை எதுலையுமே சேர்த்துக்க மாட்டாங்க. நீ ஏதாவது வந்து உளறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எனக்கு கர்த்தர் இன்று பேசுவதற்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னா உங்களுக்கும் கொடுப்பா. முயற்சி செய்யுங்க. இயேசு கொண்டு ஒப்பு கொடு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தா, யாருன்னு கேட்காத, நான் என்று சொல்லு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னா, நான் இருக்கிறேன் ஆண்டவரை, என்னை அனுப்பும் என்று சொல். இங்கிலாந்து தேசத்துல தலை சிறந்த பிரசங்கி யாரும் சொன்னா ரோலன் ஹில் அப்படின்றவர் தான். சந்தையில ஒரு நாள் போய் தலை சிறந்த பிரசங்கியா இருந்த இவர் எஸ்கின் என்று சொல்லக்கூடிய ஒரு சீமாட்டி அந்த சந்தைக்கு வந்தார். இங்கிலாந்து தேசத்துல இவர் ஒரு சின்ன மேடை மேல ஏறி நின்றுட்டு சந்தையில சாமான் வாங்க வந்திருக்கக்கூடிய எஸ்கின் சீமாட்டியே, இயேசுவை ஏலமிடுகின்றேன், அவரை நீங்கள் வாங்க ஆயத்தமா? அப்படின்னா நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோலன் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி இயேசுவை இந்த லேடி எஸ்கினுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்தாராம். அருமையான தேவஜனமே, விசுவாசிய, எங்கள் வயசாகி போச்சு, காடு வாவாந்து வீடு போந்து, இதுக்கு பிறகு நான் என்னங்க போய் ஊழியம் செய்ய போகிறேன்? ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தால் கூட ஜெபம் பண்ணலாம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண முடியலன்னா கூட கண்களை மூடி ஊழியங்களுக்காக அறியாமல் இருக்கக்கூடிய இயேசுவை அறியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எமில் ஜெபசிங் ஒரு அருமையான பாட்டு எஃப்எம்பிவியில் பாடுவோம். மந்தையில் சேர ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டு, சிந்தையில் ஆத்ம பாரம் கொண்டு இயேசுவை பற்றி சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டில் எழுதியிருப்போம். இயேசு இந்த சீமோன் பேதுரை பார்த்து வசனம் சொல்லுகிறது, வலைகளை போடுங்கள் என்றார். வசனத்தை வாசிக்கிறேன். 4வது வசனம், லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். வலைகள் ப்ளூரல். 5வது வசனம், அதுக்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சிங்குலர். இப்போ ஒரு வலைக்கு வலை கிளிய 2 படகு அமிழத்தக்க மீன் பிடிச்சிருக்கான்னு சொன்னா, இருக்கிற வலையெல்லாம் போட்டிருந்தா அந்த கலிலேயா கடல்ல மீனே இருந்திருக்காது. அவ்வளவு விசுவாசம் அவருக்கு. ஒரு தோல்வியின் இரவு, ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டோம். ஒரு விசுவாசத்தின் காலை, மகிழ்ச்சியின் எல்லை,
ஐக்கியத்தின் நாள், மனுஷரை பிடிக்கும் அனுபவம், மொத்தத்தில் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாள். ஒரு ஆசீர்வாதத்தினுடைய நாளாக அந்த நாள் மாற்றப்பட்டது. அருமையான சகோதர சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய தோல்வியின் இரவாக நேற்று இருந்ததா? இந்த விசுவாசத்தின் காலையாக இது மாறட்டும். மகிழ்ச்சியினுடைய எல்லை பெருகட்டும். ஐக்கியத்தின் நாளாக இணைந்து செயல்படட்டும். நீங்கள் மனுஷரை பிடிக்க அனுபவத்துக்குள்ளா வாருங்கள். மொத்தத்தில் இந்த நாள், வரக்கூடிய மாதம் ஒரு ஆசீர்வாதத்துடைய மாதமாய் மாற தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக, விசுவாசனுடைய காலை வேளைக்காக, மனுஷரை பிடிக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாக செல்லக்கூடிய நாங்கள் ஆழங்களுக்கு சென்று மீன் பிடிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும். எங்களுடைய எண்ணங்களையும் போக்கையும் மாற்றி நாங்கள் எப்படியாகிலும் இயேசுக்காக மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்தலும். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆஸ்வத்து தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனை அழைத்திலும் நீங்கள் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறு காலம் 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நடைபெறுகிறது, ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் சேனலில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஞாயிறு பள்ளியிலே உங்கள் குழந்தைகள் பங்கு பெற முடியும். இந்த ஆன்லைன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் கண்டு கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி. தற்காலிகமாக வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்துடைய முதலாவது ஞாயிறு திருத்துவ பண்டிகை பின்வரக்கூடிய 6வது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். கல்வி உதவி தொகை குறித்து உங்களிடத்தில் ஏற்கனவே அறிவிப்பு செய்தது. இதுதான் கடைசி அறிவிப்பு. இதற்கு பிறகு இந்த அறிவிப்பு செய்யப்படாது. கர்த்தர் உங்களை ஏவுவார் என்று சொன்னால் உங்களால் இயன்றதை ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளை காலை 5:30 மணிக்கு மாத பிறப்பாக இருப்பதனால் காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருக்கென்று நாம் செலுத்துகின்ற காணிக்கைக்கு ஆதாரமாகவும் 30ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். கீர்த்தனை எண் 30. தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் வருகிறோம், தொழுகிறோம். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவோ பாதம் தொழுகிறோம். வானமுமாது சிங்காசனம், பூமிவுமாது பாரபடி, பாடல் குனிந்து தொழுகிறோம். காணிதமை காணுமே. தேவா பிரசன்னம்
சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த நன்மை ஒவ்வொன்றாயோ கணக்கில் வைத்து எண்ணலாகுமோ. ரட்சிப்பின் பாத்திரம் கையிலேந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாவம் தொழுகிறோம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே. அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் ஊக்கமாய் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ. மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பதற்கு நீர் பலுகி பெருகி திருப்பி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். விசேஷமாக இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளை நாங்கள் உமக்கென்று நாங்கள் படைக்கின்றோம். பெருத்த ஆசுவத்தோடு நீர் அதை ஆசுவத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கின்றேன் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராக நீதாமே எங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆழகத்துக்கு போவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். புதிய யுக்திகளை நாங்கள் கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கனமகமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்டே எங்கள் அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதிகளில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், நாங்கள் எப்போது உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடல்கள் மத்தியிலே அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவளும் ஆசுவாத்தை பெறட்டும்.
எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனை தந்தாலும் அநீதி என்று தெரியக்கூடியதை அவளை உணர்ந்து நல்லாட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுவதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசிர்வதித்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவலை விட்டுவிட்டு எப்போதும் உமக்கு பிரியமான செய்தி எங்களை போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரிய சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போருமை பின்பற்றியதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவையை கொண்ட சகல ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோகத்தை அப்படி நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பணங்களை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியது எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசுவாத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க எங்களுக்கு உதவி செய்யணுமாய் எங்கள் மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகரை இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை பாடலாக பாடி நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம், வாழ்கவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினம் எங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும், வாழ்கவும் திருநாமம். பிறப்பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம். தீவினையிருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனே உமது, வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன், வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன், வாழ்கவும் திருநாமம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக நாம் 234ஆம் கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனையின் 234. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியோரை அனுப்பும் ஐயா, மனமதில் தவறுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமேன்.
பரனே வந்தனமுமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமொழிகள் சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சுவாமி நின் அருள் புரிவாய். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகரம் தினமுமக்கே. ஆத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. ஆத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டோம். உடைய வார்த்தைகளை கேட்டோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வண்ணமாக இந்த சத்தியத்தின் மூலமாக உம்முடைய அழைப்புக்கு ஏற்றவர்களாய் இந்த பூமியிலே நாங்கள் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். மனிதரை பிடிக்கிறவர்களாக கர்த்தாவே நாங்களும் மாற்றப்பட இந்த ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தாவே அநேக மக்களை உம்முடைய பந்தியில் உம்முடைய சமூகத்தில் சேர்க்கின்ற ஒரு ஊழியக்காரனாக நாங்களும் காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். காலம் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறபடியால் கர்த்தாவே வருகை சமீபமாக இருக்கிறது. அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு நிமித்தமாக நாங்களும் இந்த பூமியிலே சத்தியத்தின்படி நடந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற விதமாய் இந்த பூமியிலே நாங்களும் ஒரு ஊழியக்காரர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்தருளும். குடும்பங்களை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நீர் வாய்க்க செய்தருளும். துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் போக்கே வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வதி காப்பாராக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.